வணக்கம் மக்களே. ஏஐ பத்தி நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எபிசோட் 3ல வந்து ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பத்தி தான் நான் வந்து பேச இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏஐ அதிகமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாலுமே ஏஐ வந்துட்டு ஸ்மார்ட்டா இல்லாட்டி ஹியூமன் பிரெயின் வந்து ஸ்மார்ட்டா அப்படின்றத பத்தி தான் பேச போறேன். வெல்கம் டு தி KTV. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹியூமன் பிரெயின் வெர்சஸ் மிஷின் பிரெயின் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பிரெயின் பத்தி பேசலாம். ஹியூமன்ஸ் அப்படின்றவங்களே வந்துட்டு ஒரு எமோஷனல்னால, ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு செல்ஃப் திங்கிங் வந்து நம்ம யோசிக்கிறவங்களா வந்து இருப்போம். ஹியூமன்ஸோட பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்ல அவங்க என்னென்ன விஷயங்கள் பாக்குறாங்களோ அதுல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஹியூமன் பிரெயின்ஸ் வந்து 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே வந்துட்டு நம்ம ஏஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏஐ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா மனுஷங்கள மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இப்போ ஏஐயோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா அப்படின்றது அந்த ஏஐ அவங்க உருவாக்குறப்பவே நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பத்தி தான். ஸோ இந்த விஷயத்துல யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ தான் வின் பண்ணும். எதனால அப்படி சொல்றேன், நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு கணக்கு கொடுத்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை ஏஐ கிட்ட கேட்டோம்னா டக்குன்னு வந்து அது கொடுத்துரும். ஸோ இதனால வந்துட்டு இந்த விஷயத்துல ஏஐ தான் வின் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏஐயோட ஸ்பீடுக்கு கூகுள்ல நம்ம சர்ச் பண்றதா இருக்கட்டும், ChatGPT கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்கறோம்னா புரிஞ்சுட்டு நமக்கு உடனே பதில் சொல்றதா இருக்கட்டும், பேங்க்ல ஏதாச்சும் ஃப்ராட் நடக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து சேவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஏஐ தான் பண்ணுது. இதுக்கான ரீசன் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஆனா ஏஐக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏஐ வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸே இல்லாதது அப்படின்றதுனால அதோட ஒர்க் வந்து ஸ்பீடாகவும் கரெக்டாகவும் வந்து பண்ணிட்டே இருக்கும். நம்ம மனுஷங்களை எடுத்துக்கிட்டோம்னா எப்படா சண்டே வந்து லீவ் கிடைக்கும், எப்படா பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி ஏஐக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்துல வந்துட்டு ஏஐ வந்து அதிகமா ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி அண்ட் எமோஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஹியூமன்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா ஏஐ வந்துட்டு ஒரு டேட்டா மூலயமா தான் வந்துட்டு அந்த நம்ம ஒரு விஷயம் கேட்கறோம்னா அது வந்து நமக்கு கொடுக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா யோசிக்கக்கூடிய அந்த ஒரு பவர் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி மனுஷங்களை மாதிரி யோசிக்கக்கூடிய இமேஜினேஷன் பவருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹியூமன்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்துட்டு எமோஷனலா யோசிச்சு நம்ம வந்துட்டு பண்ணுவோம். இன்னொரு விஷயம், இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏஐ கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சாங் கேட்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்ம கேட்கற மாதிரி சாங் வந்து கொடுக்கும். ஆனா பார்த்தோம்னா அதுல வந்துட்டு எந்த விதமான எமோஷனுமே இருக்காது. இதுவே ஹியூமன்ஸ் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாங், அதுல ஒரு எமோஷனோட ஒரு ஃபீல் பண்ணி நம்ம வந்து எழுதுவோம். இதான் வந்துட்டு ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்க போறது வந்து டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங்குமே பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவில் அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் வந்து அது நமக்கு கொடுக்கும். இதுவே ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்ல நடந்திருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு அது எமோஷனலா கரெக்டா வந்து பார்த்து எடுப்போம். இன்னும் சிம்பிளா சொல்லலாம், ஏஐ வந்துட்டு லாஜிக் முறையில் டிசிஷன் எடுக்கும். ஆனால் ஹியூமன்ஸ் வந்துட்டு எமோஷனலா கரெக்டா எது இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது லேர்னிங் அண்ட் அடாப்டபிலிட்டி. இப்போ இந்த விஷயத்துல பார்த்தோம்னா ஏஐ எங்க நிறைய விஷயங்கள் கத்துக்குதுன்னா அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டால இருந்து கத்துக்குது. ஹியூமன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம விஷயங்கள் கத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏஐ கிட்ட போயிட்டு ஒரு டாக் போட்டோ அமிச்சு இது நம்ம புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே ஹியூமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதான் டாக் ஃபுட்னு ஒன்ஸ் காமிச்சாலே போதும் நமக்கு வந்து புரிஞ்சிடும். இதான் வந்து ஏஐக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்போ அடாப்டபிலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு செல்ஃப் திங்கிங் பண்ணுவோம். ஆனா ஏஐ வந்து அது மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து அது ஃபாலோ பண்ணும். நம்மளோட பிரெயின் பார்த்தோம் அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்துல யார் வந்து வின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன்ஸா இல்லாட்டி வந்து ஏஐ அப்படின்னா, ஏஐ அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப டைம் சேவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ஒர்க் வந்து வேகமா நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹியூமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எமோஷனலா, செல்ஃப் திங்கிங்கா நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட்டிவிட்டியா வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த ஏஐ அப்படின்றத வந்து கொண்டு வந்ததே வந்து நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ஏஐ வந்து நம்மளோட ஹெல்ப்புக்காக தான் கொண்டு வந்திருக்குமே தவிர நம்மளை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்து கொண்டு வரப்படல. அதனால இந்த ஏஐ வந்து நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையை மீறி போறப்போதான் வந்துட்டு நமக்கு அதிகப்படியான டேஞ்சர் வந்து உருவாகுது. அதனால இந்த ஏஐ நிறைய விஷயங்களுக்கு நமக்கு உதவி பண்ணுது. பேங்க்லயா இருக்கட்டும், டே டு டே லைஃப்ல இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்றப்போ நம்ம கரெக்டான வழியில யூஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏஐ பிளஸ் ஹியூமன் ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் ஒரு ஸ்மார்ட் வேர்ல்டை வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மனுஷங்களை மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். இதை கண்டுபிடிச்சதே வந்து மனுஷன் தான். என்னதான் ஏஐ வந்துட்டு வேகமா நிறைய விஷயங்களை பண்ணாலுமே மனுஷங்க தான் வந்து இந்த விஷயத்துல புத்திசாலி அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட ஏஐ பத்தி உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.